இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பைத்தியம் மாதிரி நடந்துக்காத. நான் சொல்றது கேளு. நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். கேட்டதெல்லாம் போதும். நீ சொன்னதை கேட்டதுனால தானே நான் இங்க இருக்கேன். இது போதும் எனக்கு. நான் உன்னை வைக்க வேணாம்னு சொன்னல. நான் சொன்னதை ஏன் கேட்கல? சரிதான் இல்ல? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ சொல்லி உன்னை கேட்காம அந்த நகையை வித்திருக்க கூடாதுல்ல? நீங்க எந்த சூழ்நிலையில இதெல்லாம் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. நான் உங்களை புரிஞ்சுக்காம பண்ணிட்டேன். இங்க வாங்கல. இங்க வாங்க மாமா, வாங்க. ஒண்ணு எனக்கு ஏமாத்திட்டல. தைரியம் இருக்கணும். ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேயா? என்ன ஏமாத்திட்டல நீ? உனக்கு தைரியம் இருக்கணும். என்ன பண்றேன்னு சொல்றல. என்ன பண்ற நீ? உன் மச்சான் என்ன சாதாரண ஆளா? அவன் மோசமானவன். அவனுக்கு துளசியும் வேணும், ஜனனியும் வேணும், 2 பொண்டாட்டியும் வேணும். அவனுக்கு ஒரே கல்லுல 2 மாங்காவுக்கு ஆசைப்படுறான் அவன். ஆனா உங்க எல்லார்கிட்டயும் கோவமா இருக்கிற மாதிரி துளசிக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான். பிரதர், நீங்க சொல்றது தப்பு பிரதர். துளசிய கண்டாலே சிவாவுக்கு பிடிக்கல. ரியலி? அட போங்க பிரதர், ஃப்ராடுங்க. உங்க எல்லாரையும் ஜனனியையும் சிவா துளசி 2 பேரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்மள நீங்க இருங்க வர. இந்த வீடியோவை பாருங்க. இப்பவும் நான் கட்டின தாலியை தான் துளசி கழுத்துல போட்டிருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரேன். சொன்னா தப்பா எடுத்துக்காது ஜனனி. எனக்கு என்னமோ துளசி நிரந்தரமா இந்த வீட்டுல தான் இருப்பான்னு தோணுது. அவளே போனாலும் சிவா விட மாட்டான். ஆமா, மாமாவுக்கு யாரு முதல் பொண்டாட்டி? துளசியா இல்ல ஜனனியா? சாரி ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். சொல்றத பார்த்தா துளசிதான் முதல் மனைவி. அவங்கதான் எனக்கு முதல் அண்ணி. ஓகே. சிவா சொன்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் சொன்னாருன்னு உனக்கு தெரியாதா? என்ன காப்பாத்துறதுக்காக கூட அப்படி சொல்லிருப்பாரு. இதுக்கு எதுக்கு கோவப்படுற? இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? அப்போ நீ இங்கதான் இருக்க போறியா? அதான் உன் பிளானா? நீங்க தேவையே இல்லாம பயப்படுறீங்க. நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன், நீங்க தான் சிவாவோட வைஃப். எனக்கும் சிவாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இருக்கவும் முடியாது. திரும்ப நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஓ, எல்லாம் இவங்க வேலை தானா? இங்க பாருங்க, கண்டதுங்களும் சொல்றத கேட்டு நீங்க உங்களை டென்ஷன் பண்ணிக்க வேண்டாம். என்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. என்ன நீங்க நம்பலாம். என்ன ஜனனி? சிவா, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்பவும் நான் கட்டின தாலியை தான் துளசி கழுத்துல போட்டிருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். யோ மாமா, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கல்ல? நீங்க சொன்னதானே மச்சா? நான் கிராபிக்ஸா பண்ண. நீ அப்படி சொன்னது தப்பா? அவரு வீடியோ காட்டினது தப்பா? ஏய், இந்த சிச்சுவேஷன் அப்படி. நான் எந்த அர்த்தத்திலையும் அப்படி சொல்லல. அதுல எந்த மீனிங்கும் இல்ல ஜனனி. விடு, தயவு செஞ்சு அதெல்லாம் பெருசுப்படுத்தாம போய் வேலையை பாரு. என்ன சிவா, இப்ப கூட நீ துளசிக்காக தான் பேசுற? அம்பளம் பிளான் பண்ணி எங்க அக்காவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டல, உன்னை விட மாட்டையா? நான் விடவே மாட்டேன். ஏய், வழி விடுறா துரோகி. சிக், அசிங்கப்படுத்திட்டல, பதில் சொல்லிதான் ஆகணும். அக்கா வெளியே வந்ததும் குடுக்கிற குடுல உன் குடும்பமே ஆடி போயிடும். பாக்குறியா? என்னது ஆடி போயிருவோமா? நீங்க தான் ராஜராஜ சோழன் பரம்பரையாச்சே. சிரிப்பா இருக்கா? நல்லா சிரிச்சுக்கோ. இனிமே உன் குடும்பத்துக்கு அழுக மட்டும்தான். ஏய், ஒழுங்கா இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கலாம். உன் அக்காவுக்கு பேராசை.
என்னவோ உத்தமி மாதிரி பேசுற. அப்படியா? சார் உத்தமராக்கும். நீயே துரோகி தானையா? உன் பொண்டாட்டிக்கு துரோகம் தானே பண்ற? ஏய், மரியாதையா பேசு. என்ன ஏமாத்தி வலையில சிக்க வச்சிட்ட மேகலை. ஓ, நான் ஒண்ணும் வேணும்னு தப்பு பண்ணல. தெரிஞ்சும் கேட்டதெல்லாம் கொடுத்தேன். அவளுக்கு பத்தல. எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. உன்ன மாதிரி ஒரு தப்பானவனுக்கு காவேரிய கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணா பாரு, அதான் தப்பு, பெரிய தப்பு. அம்பலம், இத பாரு. நல்லா இருக்கா? நாளைக்கு போஸ்டர் அடிச்சு ஊரு முழுக்க ஒட்ட போறேன். பார்த்து ரசின. என்னங்க, கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பசி இல்ல, எனக்கு வேண்டாம். வேண்டாமா? எங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க. மதியானம் கூட நீங்க சரியா சாப்பிடலையே. வாங்க. பசி இல்லன்னு சொல்றேனே, புரிஞ்சுக்க மாட்டேன். பசிக்கலன்னா என்ன, கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏண்டி உயிர் எடுக்கிற? ஒரு வேளை பட்டினி கிடந்தா செத்தா போயிருவேன். எப்ப பார்த்தாலும் தின்னு தின்னு கொல்ற. என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். என்ன பண்ணுவ சொல்லு, என்ன பண்ணுவ? சிவாவை வேணா கூப்பிடவா? ஒரு மண்ணா கட்டிய வாடா. கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியா? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏன் கொல்றீங்க? சாப்பிடுங்கம்மா. எனக்கு என்ன தெரியும்? வீடுதான் உலகம். யாருக்கும் பசிக்க கூடாது, பசி இல்லாம பாத்துக்கணும். எனக்கு வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே சொல்லாம கோச்சுக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்னால என்ன பண்ண முடியும்? அம்மா, ஐயாக்கு உங்க மேலெல்லாம் கோவம் இல்லம்மா. வெளியே என்னமோ நடந்திருக்கு. உரிமை உள்ளவங்க கிட்ட தானே கொட்ட முடியும். அதனாலதான் உங்ககிட்ட கொட்டிட்டா அவருக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்குமோ என்னவோ. நான் பேசுறேன், நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. எப்படிமா நான் மட்டும் சாப்பிடுவேன்? துளசி, நீ என்னன்னு போய் கேளுமா. அவர் முகமே இருண்டு போயிருக்கு. என்னாச்சுன்னே தெரியலம்மா. நீங்க சாப்பிடுங்கம்மா. இல்ல, எனக்கு வேண்டாம்.